Hi friends, welcome to Kervasis Tamil Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து நோட்டிபிகேஷன் 2026 and 27 வந்திருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போஸ்ட் நேம் அக்னிவீர் வாயு நான் காம்பனன்ட். இதுல ரெண்டு ஸ்ட்ரீம்கான வேகன்சிஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீம், செகண்ட் வந்து ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம். இப்போ இவங்களுக்கு என்ன ரிலேட்டட் ஒர்க் இருக்கும்னு மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீம், இவங்களுக்கு என்ன ரிலேட்டட் ஒர்க் இருக்கும்னா குக்கிங், கிச்சன் மேனேஜ்மெண்ட், பிரசன்டேஷன்ஸ் ஆஃப் dishes, maintenance of sanitized and ordinary environment in kitchen, storage of food எல்லாம் வந்து பேலன்ஸ் ஏதாவது மீந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரியான ரிலேட்டட் ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டீம், இவங்களுக்கு என்ன ரிலேட்டட் ஒர்க் இருக்கும்னா கிரவுண்ட் லெவலிங், டிங்கிங் ஆஃப் ஸ்ட்ரெச்சர்ஸ், வாட்டரிங் ஆஃப் கார்டன், வாஷிங் ஆஃப் வெசல்ஸ், யூட்டென்சில், இந்த மாதிரியான ரிலேட்டட் ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் ஹெட் மசாஜ், அயனிங் கிளாத்ஸ், ஸ்டிச்சிங் ஆஃப் லெதர் ஐட்டம்ஸ், ரிப்பேர் ஆஃப் லெதர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரியான ரிலேட்டட் ஒர்க் இருக்கும். நெக்ஸ்ட் ஜாப் டைப், இது வந்து பெர்மனன்ட் ஜாப் இல்ல. செலக்டடான கேண்டிடேட்ஸ் வந்து அக்னிவிவாயு நான் காம்பனண்டா வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஒன்ஸ் நீங்க இந்த 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த இந்திய ஏர்ஃபோர்ஸ்ல எனி ரெக்ரூட்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகேவா, உங்களோட 4 இயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செக் பண்ணி நெக்ஸ்ட் நீங்க கண்டினியூஷன்ஸ் தான் ஒர்க் பண்ணணுமா வேணாமான்னு வந்து டிசைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வேகன்சி, எக்ஸாக்ட் வேகன்சிஸ் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ்லாம் அப்ளை பண்ணுங்க. இந்த 4 இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்க கத்துக்கிட்ட திறனுக்கும் அனுபவத்துக்கும் உங்களுக்கு வந்து அக்னிவீர் ஸ்கில் சர்டிபிகேட் தருவாங்க. இந்த ஸ்கில் சர்டிபிகேட் நீங்க வச்சு அப்கமிங்கா வர ஜாப்ஸ்க்கு எல்லாமே அப்ளை பண்ணலாம். சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எலிஜிபிளான கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் salary, ஃபர்ஸ்ட் இயர் வந்து 30,000 salary, செகண்ட் இயர் வந்து 33,000 salary, தேர்ட் இயர் வந்து 36,500 salary, ஃபோர்த் இயர் வந்து 40,000 salary. இது எவ்ரி மந்த் salary தான். நெக்ஸ்ட் 70% ஆஃப் salary தான் நம்ம கைக்கு வரும். ஓகேவா, இன்ஹேண்ட் salary எவ்வளவு வரும்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 21,000 rupees தான் வரும், செகண்ட் இயர் வந்து 23,100 rupees வரும், தேர்ட் இயர் வந்து 25,550 rupees வரும், ஃபோர்த் இயர் வந்து 28,000 rupees வரும். ஓகேவா, இது வந்து எவ்ரி மந்த் salary தான். நெக்ஸ்ட் பேலன்ஸ் 30% ஆஃப் salary என்ன பண்ணுவாங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட்ல வந்து 30% ஆஃப் salary வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, உங்க சேலரில இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து டிடெக்ட் ஆயிடும். ஓகேவா, அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து 9,000 rupees டிடெக்ட் பண்ணுவாங்க, செகண்ட் இயர் வந்து 9,900 rupees டிடெக்ட் பண்ணுவாங்க, தேர்ட் இயர் வந்து 10,950 rupees டிடெக்ட் பண்ணுவாங்க, ஃபோர்த் இயர் வந்து 12,000 rupees டிடெக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி மந்த்துமே டிடெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நீங்க மட்டும் கான்ட்ரிபியூட் பண்றது இல்ல, கவர்மெண்ட்டும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. கவர்மெண்ட் எவ்வளவு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னா சேம் ஆஸ் இட் இஸ் ஃபர்ஸ்ட் இயர் வந்து 9,000 rupees கான்ட்ரிபியூட் பண்றாங்க, செகண்ட் இயர் வந்து 9,900 rupees கான்ட்ரிபியூட் பண்றாங்க, தேர்ட் இயர் வந்து 10,950 rupees கான்ட்ரிபியூட் பண்றாங்க, ஃபோர்த் இயர் வந்து 12,000 rupees கான்ட்ரிபியூட் பண்றாங்க. நீங்க இப்ப இந்த கான்ட்ரிபியூட் பண்ண அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு நீங்க 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்க கையில திருப்பி கொடுத்துடுவாங்க. ஓகேவா, பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் வந்து நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பீங்களா எவ்ரி மந்த்துமே. இப்போ இந்த 4 இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்க கைக்கு எவ்வளவு வரும்னா 5.2 lakhs rupees உங்க கைக்கு வரும். நெக்ஸ்ட் எவ்ரி மந்த்துமே கவர்மெண்ட் கான்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்களா இந்த 4 இயர்ஸ்மே. 4 இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ண பிறகு உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும்னா சேம் ஆஸ் இட் இஸ் 5.2 lakhs வரும். அப்போ இது ரெண்டு கான்ட்ரிபியூஷனுமே நீங்க சேர்த்தீங்கன்னா 10.4 lakhs rupees உங்க கைக்கு வரும். ஓகேவா, 0.4 lakhs rupees எப்போ உங்க கைக்கு வரும்னா நீங்க இந்த 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் 10.4 lakhs rupees உங்க கைக்கு வரும். இந்த பேக்கேஜ் பேர் என்னன்னு சொல்வாங்கன்னா சேவா நிதி பேக்கேஜ். நெக்ஸ்ட் இது மட்டும் இல்ல, எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸுமே இருக்கு. என்னன்னா இன் அடிஷன் டு தட் ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்சஸ் இருக்கு, ட்ரெஸ் அண்ட் டிராவல் அலவன்சஸ் இருக்கு, பர்க்ஸ் சச் அஸ் ரேஷன்ஸ் இருக்கு, கிளாத்திங், அகாமடேஷன்ஸ், லீவ் டிராவல் கன்செஷன்ஸ், இது எல்லாமே இருக்கு. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், 10th நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் போர்டு இல்லனா ஸ்கூல்ல தான் நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா, ரொம்ப சிம்பிள் தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் 10th பாஸ் பண்ணிருந்தீங்கனாலே இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எந்த கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு என்னென்ன டீடைல்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாமே நீங்க அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலமா தான் நீங்க சென்ட் பண்ணணும். சோ அதனால எந்த கேண்டிடேட்ஸ்மே வந்து அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட், 1st January 2005 ல இருந்து 1st July 2009 குள்ள born ஆன கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமம் 22 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குள்ள வரைக்கும் இருக்க கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்லி அன்மேரிட் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். மேரேஜ் ஆனவங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இந்த 4 இயர்ஸ் அக்னிவீர் வாயு நான் காம்பனன்ட்ல நீங்க கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் மேரேஜ் பண்ண கூடாது. ஒன்ஸ் நீங்க இந்த 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு ரெகுலர் கேடருக்கு நீங்க தேர்வாவீங்க இல்லையா, அப்போ நீங்க மேரேஜ் ஆகாம தான் இருக்கணும். இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இது கிளியரா எல்லா மேல் கேண்டிடேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணம் ஆனவங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியாது, அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல 4 ஸ்டேஜஸா நடக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் நடக்கும், செகண்ட் ஸ்டேஜ் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கும், தேர்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஸ்டீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட் நடக்கும், ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரிட்டன் டெஸ்ட் பாத்துருவோம். ரிட்டன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா
டோட்டல் மார்க்ஸ் வந்து 30 மார்க்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. குவாலிஃபை மார்க்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ்ல வந்து நீங்க 5 மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். நெக்ஸ்ட் ஜெனரல் நாலேஜ்ல வந்து 5 மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆகணும். சோ ஓவராலா 30 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்றாங்க இல்லையா? சோ அப்ப நீங்க 15 ஆஃப் மார்க்ஸ்க்கு மேல நீங்க குவாலிஃபை ஆனா மட்டும் தான் உங்களால நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆக முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லயே வந்து 2 ஸ்டேஜஸா கண்டக்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே நடத்த மாட்டாங்க. ஒன்லி இந்த ரிட்டன் டெஸ்ட்ல எந்த கேண்டிடேட்ஸ்லாம் செலக்ட் ஆகி செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? இப்போ இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்க்கு என்ன தேவைப்படும்னா முதல்ல ஹைட் வந்து நீங்க 152 சென்டிமீட்டர்ஸ் நீங்க இருந்தா மட்டும் தான் உங்களால இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் ஸ்டேஜ் 1 உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் 1ல என்ன கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா 1.6 கிலோமீட்டர்ஸ் நீங்க ரன் பண்ணணும். அதுவும் எவ்வளவு நேரத்துல 7 மினிட்ஸ்க்குள்ள நீங்க 1.6 கிலோமீட்டர்ஸ் நீங்க ரன் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த ஹை ஆல்டிடியூட் ஏரியால வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடத்துனாங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் தருவாங்க. அது எவ்வளவு ஃபீட்ன்றதை இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப் டு 5000 ஃபீட் வரைக்கும் இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா டைமிங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. 5001 ஃபீட்ல இருந்து 9000 ஃபீட் வரைக்கும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு அடிஷனலா 30 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் 9001 ஃபீட்ல இருந்து 12000 ஃபீட் வரைக்கும் போயிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு 120 செகண்ட்ஸ் வந்து அடிஷனலா டைம் கொடுப்பாங்க. சோ இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் 1ல யாரு பாஸ் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் 2 நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் 2. இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் 2ல வந்து என்ன கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா 10 புஷ்அப்ஸ் பண்ணணும். ஓகேவா? அதுவும் எவ்வளவு நேரத்துல எவ்வளவு டைம்லன்னு பாத்தீங்கன்னா 1 மினிட்ல நீங்க 10 புஷ்அப் பண்ணணும். செகண்ட் 10 சிட் அப் பண்ணணும். அதுவும் எவ்வளவு நேரத்துல 1 மினிட்ல நீங்க 10 சிட் அப் நீங்க பண்ணணும். தேர்ட் 20 ஸ்குவாட்ஸ் நீங்க பண்ணணும். அதுவும் எவ்வளவு நேரத்துல 1 மினிட்குள்ள நீங்க 20 ஸ்குவாட்ஸ் பண்ணணும். ஒன்னு நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு 10 மினிட்ஸ் பிரேக் 10 மினிட்ஸ் பிரேக் எல்லாமே உங்களுக்கு தராங்க. சோ இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் 2லயும் எந்த கேண்டிடேட் செலக்ட் ஆயிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆவாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஸ்டேஜ் என்னன்னா ஸ்டீம் சூட்டபிலிட்டி டெஸ்ட். இந்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா போதும். ரொம்ப ஹை மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே நீங்க தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா போதும். ஓகேவா? என்னன்னா இப்போ வந்து நீங்க இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டீமுக்கு வந்து நீங்க அப்ளை பண்றீங்க, இல்லனா வந்து நீங்க ஹவுஸ் கீப்பிங் ஸ்டீமுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா உங்களுடைய திறனை வந்து நீங்க அங்க செஞ்சு காட்டணும். ஓகேவா? திறன்னா என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த போஸ்டுக்கான வேலையை நீங்க பண்ணி காட்டணும். இட் மீன்ஸ் இப்போ வந்து ஃபிஷ் கட் பண்ண தெரியுமான்னு உங்களை சொன்னாங்கன்னா நீங்க ஃபிஷ் கட் பண்ணி காட்டணும். ஓகேவா? டிஷஸ் ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணி காட்டுங்க சொன்னாங்கன்னா நீங்க டிஷஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி காட்டணும். அந்த டைம்ல வந்து ஐயோ என்னெல்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? சோ அதனால நீங்க என்ன போஸ்ட்டுக்கு என்ன ஸ்ட்ரீமுக்கு நீங்க அப்ளை பண்றீங்களோ அந்த இது வந்து உங்களுக்கு செய்ய தெரிஞ்சிருக்கணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ரெண்டு இதுக்குமே அப்படிதான். ஹாஸ்பிட்டாலிட்டியா இருக்கட்டும் இல்ல ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நீங்க பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சோ இந்த தேர்ட் ஸ்டேஜும் கிளியர் பண்ற கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் வந்து ஃபோர்த் ஸ்டேஜுக்கு மூவ் ஆவாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் என்னன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ். இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் ஒண்ணுமே இல்ல, நீங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்க்கு ஃபிட்னஸா இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் மெடிக்கல் டீம் தான் வந்து இந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்ன செக் பண்ணுவாங்க, என்னென்ன எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா நம்மளோட பிளட் ஹீமோகிராம்ல அதெல்லாம் செக் பண்ணுவாங்க, பிளேட்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, யூரின் செக் பண்ணுவாங்க, பயோகெமிஸ்ட்ரி, பிளட் சுகர், ஃபாஸ்டிங் இதெல்லாமே செக் பண்ணுவாங்க, சீரம் கொலஸ்ட்ரால் இதெல்லாமே செக் பண்ணுவாங்க. ஓகேவா? இசிஜி, செஸ்ட் எக்ஸ்ரே, கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே செக் பண்ணுவாங்க. சோ ஓவராலா நீங்க ஃபிட்னஸா இருந்தாலே ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடுங்க. சோ இந்த 4 ஸ்டேஜஸ்மே நீ எந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ணிருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ்லாம் வந்து ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும். ஓகேவா? சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் how to apply https://iafrecruitment.edcil.co.in இந்த வெப்சைட்ல போயிட்டு தான் நீங்க அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நீங்க டவுன்லோட் பண்ணிடணும். டவுன்லோட் பண்ணிட்டு என்னென்ன சர்டிபிகேட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதை அட்டாச் பண்ணி நார்மல் போஸ்ட்ல தான் நீங்க சென்ட் பண்ணணும். வேற எதுலயுமே நீங்க சென்ட் பண்ண கூடாது. லாஸ்ட் டேட் முடியறதுக்குள்ள சென்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன அட்ரஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணணும்னா ஒரு ஸ்டேட்டுக்கும் கிளியரா பேஜ் நம்பர் 7ல இருந்து கொடுத்திருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டேட்டுக்கும் தனித்தனியா போஸ்டல் அட்ரஸ், டிராப் பாக்ஸ் லொகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பெங்களூர், திருவேண்டரம், திருவனந்தபுரம், கான்பூர், சண்டிகர், சுல்லூர் எல்லாருக்குமே கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆவடி ஸ்டேட்ல இருக்கவங்க நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஏர் ஆபீசர் கமாண்டிங் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் ஆவடி, சென்னை, தமிழ்நாடு பின்கோட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மெயின் கார்ட் ரூம் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் ஆவடி, சென்னை. ஓகேவா? நெக்ஸ்ட் அதே மாதிரி நாக்பூர், ராய்ப்பூர், வாரணாசி எல்லா ஸ்டேட்டுக்குமே கொடுத்திருக்காங்க. தாம்பரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஏர் ஆபீசர் கமாண்டிங் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் தாம்பரம், தாம்பரம் ஈஸ்ட், சென்னை, தமிழ்நாடு பின்கோட் கொடுத்திருக்காங்க. மெயின் கார்ட் ரூம் கேட் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ஸ் தாம்பரம், தாம்பரம் ஈஸ்ட். சோ இந்த அட்ரஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து போஸ்ட்ல நீங்க சென்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் கேண்டிடேட்ஸ்க்கும் நீங்க அட்ரஸ் கொடுத்திருக்காங்க,
செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கூடயே சென்ட் பண்ணோம்னா 10th மார்க் ஷீட் அட்டாச் பண்ணணும், 10th பாசிங் சர்டிபிகேட்டும் நீங்க அட்டாச் பண்ணணும், ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் நீங்க அட்டாச் பண்ணணும், நெக்ஸ்ட் கலர் போட்டோ. ஓகேவா? நெக்ஸ்ட் 10 rupees ஸ்டாம்ப் இருக்கும் இல்லையா, அதையும் வாங்கி நீங்க அந்த என்வெலப்ல ஒட்டி அனுப்பணும். ஓகேவா? அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் கூட நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணலனா அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு போகும்போது நம்ம கையில என்னென்னலாம் எடுத்துட்டு போகணும்னா ஆதார் கார்டு நீங்க எடுத்துட்டு போகணும், இல்லனா வேலிடான ஐடி ப்ரூஃப் வேற ஏதாவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது கூட நீங்க எடுத்துட்டு போகலாம். ஓகேவா? அட்மிட் கார்டும் நீங்க கம்பல்சரி எடுத்துட்டு போகணும். ஓகேவா? அந்த அட்மிட் கார்டுல வந்து டேட், லொகேஷன், டைம் ஆஃப் ரிட்டன் டெஸ்ட் எல்லாமே அந்த அட்மிட் கார்டுலயே இருக்கும். IAF இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வெப்சைட்லயே போயிட்டு நீங்க அட்மிட் கார்டையும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் கொண்டு போகணும்னா கேரக்டர் சர்டிபிகேட் நீங்க எடுத்துட்டு போகணும், ஒரிஜினல் 10th மார்க் ஷீட் பாசிங் சர்டிபிகேட் நீங்க எடுத்துட்டு போகணும், இல்ல டிஜிலாக்கர் வெரிஃபை பிரிண்ட் அவுட் கூட நீங்க எடுத்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் 10th மார்க் ஷீட்ஸ் நீங்க எடுத்துட்டு போகணும். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த சர்டிபிகேட் நீங்க எடுத்துட்டு போகணும். இப்போ நீங்க ஏதாவது ஒரிஜினல்ஸ் ஏதாவது கையில எடுத்துட்டு போனீங்கன்னா அதை செக் பண்ணிட்டு உங்ககிட்ட ரிட்டனாவே திருப்பி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட். அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் எப்போன்னு பாத்தீங்கன்னா 1st August 2026. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் எண்டிங் டேட் 17th August 2026. லாஸ்ட் டேட் முடியறதுக்குள்ள நீங்க போஸ்ட்ல சென்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் பத்தி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க எங்கிட்ட ஏதாவது क्वेश्चंस கேட்கணும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.